இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சொல்வதை செய்தவர், செய்ததையே சொன்னவர், காத்திருப்பவருக்கு எல்லோருக்கும் கடவுளுடைய அருள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம். இதுவே தகுந்த காலம், தயாரிப்பின் காலம், ஒரு மீட்பின் காலம், தவக்காலம் என்பது. இந்த தவக்காலத்திலே எதிர்நோக்கி அல்லது எதிர்காலத்தை கொண்டு கவலை கொண்டிருப்போம். பல்வேறு மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெறாதா என்ற ஏக்கத்தோடு இருந்திருப்போம். இந்த எதிர்பார்ப்பு, இந்த காத்திருப்பு என்பது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே தரும். இந்த தவக்காலம் என்பது எதிர்பார்த்திருப்பது, காத்திருப்பது, இறை அருளை நிறைவாய் நாம் பெறுவது. உழைத்தவனும் விதைத்தவனும் படித்தவனும் பணியாற்றியவனும் காத்திருக்கிறான் அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று. ஆகவே இறை அருளை அனுபவிக்கின்ற அல்லது நம்முடைய தேவைக்காக இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது இந்த காத்திருக்கின்ற ஒரு மனநிலை, மனப்பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். வேண்டியதையெல்லாம் வேண்டிய நேரத்தில் இறைவன் நமக்கு தருவார் என்று எதிர்பார்ப்பது என்பது ஒரு குழந்தை உள்ளத்தை போன்றது. வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இறைவன் தகுந்த நேரத்தில் நமக்கு தகுந்ததை நிறைவாய் தருவார் என்று காத்திருப்பது நிறை அருளை நமக்கு எடுத்து காட்டுவது. ஆகவே விரும்பியதை தகுந்த காலம் வரும்போது இறைவன் நிறைவாய் நமக்கு தருவார் என்ற காத்திருப்பு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தையும் பலனும் நமக்கு தரும். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே, அருளின் காலத்திலே, மீட்பின் காலத்திலே பயணிக்கின்ற நாம் இறை அனுபவத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து கூட 30 ஆண்டுகள் தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டார். அந்த 3 ஆண்டு பணிக்காக தகுந்த நேரத்துக்காக காத்திருந்தார். நாமும் இந்த 40 நாட்கள் இறை அனுபவத்தை பெற காத்திருக்கின்றோம், எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த காத்திருப்பு என்பது வீணான ஒரு காத்திருப்பு அல்ல, மாறாக பலன் தருகின்ற ஒரு காத்திருப்பு என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த ஆன்மீக காத்திருப்பால், இந்த ஆன்மீக எதிர்பார்ப்பால் நிறை அருளை நாம் பெறுவோம் என்று அகூப் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 பார்க்கிறோம். நிறைகாலம் வருகின்ற பொழுது நிறைவாய் உங்களுக்கு உரியதை ஆண்டவர் தருவார் என்று. எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்பு ஒருபோதும் குறைவு விடாமல் நிறைவாய் கிடைக்கும் என்ற அந்த இறை வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார், ஆற்றுப்படுத்துகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்திப்போம், இறைமகன் இயேசுவினுடைய பாடுகளை பயணிப்போம், காத்திருந்து கடவுள் கொடுக்கின்ற அருளை பெற்று மகிழ வர வேண்டுவோம். இறை அருளை நிறைவாய் பெறுவோம்.